ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நன்றி கடனுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வகைன்னு சொல்லலாம். இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது சூப்பராக அட்டகாசமாக அருமையாக டேஸ்ட் இருக்கும். வாங்க இன்றைக்கி சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! நான் இன்றைக்கி 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தோலெல்லாம் எடுத்து நான் இப்போது இதை இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த மரவள்ளி கிழங்கு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி சால்ட்டு வாட்டர்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேக வைக்கிற விசிலுமே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டு நான் மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டு இதை இப்போது நான் என்னோடய தண்ணிக்கு கேன் வாட்டருங்கிறதுனால நான் 2 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சால்ட் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி கிழங்கு வெந்துக்குச்சின்னு செக் பண்ணணுன்னா விசில்லாம் ஒரு 2 விசில் விட்டு பாருங்கள். அப்படியும் வேகலைன்னா திருப்பி விசில் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூவாக மலர்ந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம குத்தி பார்த்தோன்னா அந்த கிழங்கு அப்படியே உடஞ்சி போகணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இந்த கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில கிழங்கு வேகாமலும் இருக்கும். அந்த கிழங்குல நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. வாங்கக்குள்ளேயே வேகிற கிழங்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வெந்த கிழங்கு ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போது இந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா தூளாக உடச்சிக்கலாம். அதே சமயத்தில் ரொம்ப கட்டி வர மாதிரியும் போட்டு நல்லா கட்டி வர மாதிரி போட்டு நல்லா கட்டியாக இருக்க மாதிரி இது பண்ணிடாதீங்க. ஒரு பாத்திரத்தில் கொட்டி நீங்கள் நல்லா இந்த மாதிரி தூளாக உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தூளாகவும் பண்ண வேணாம், அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி நார் பகுதி அந்த கிழங்குல இருக்கும். அந்த நார் பகுதியை நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுடலாம். இப்போது இந்த அளவுக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய கட்டிகள் கிழங்கு இருக்குது. கிழங்கு ஃபுல்லாக இருக்குது. அதை இப்போது சின்னதாக இந்த மாதிரி உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் சத்துக்களும் நிறையா இருக்குது. ஆனால் சுகர் பேஷண்ட்டு இந்த கிழங்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் அதனால் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க இல்லையா? அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ரொம்ப அதிகமாக ஆகிறவங்க எல்லாமே இந்த கிழங்கு சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்குன்னு சாப்பிடாமல் இருக்க வேணாம், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக இதை எடுத்துக்காதீங்க. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நான் கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா சின்ன பீஸாக உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கிழங்கு எவ்வளோ பூ மாதிரி சூப்பராக வெந்திருக்கு. 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வரை மிளகாய் அண்டு கொத்தமல்லி தழை, கடுகு, சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு வாணலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும்னு கடுகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை எண்ணெய் நிறைய போட்டு தான் செஞ்சால் தான் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு அண்டு இது கூட போட்டுக்கலாம். இப்போது நான் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு ரெட் சில்லி, வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போது க்ரீன் சில்லியும் போட்டுக்கிறேன். மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சோம்பு போடக்குள்ளே இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாசம் சூப்பராக இருக்கும். அது ஃப்ளேவரும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நம்ம சோம்பு போடுறோம். இந்த அளவுக்கு நல்ல மிளகாய் வதங்கி வந்துடணும். அப்போ தான் அந்த காரம் உங்களுக்கு இறங்கும். இப்போது பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் இப்போது இதிலே ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
நல்ல வெங்காயம் கொஞ்சம் பச்சை பச்சையாக நல்லா வதங்காமல் இருக்கக்கூடாது. பச்சை வாசல்லாம் போய் நல்லா வதங்கி வர அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நர நரன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போது இந்த கிழங்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மஞ்சத்தூள் பிடிக்காது, ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் பார்த்து நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் மஞ்சத்தூள் எப்பயுமே போட்டுப்பேன். கிருமி நாசினி உடம்புக்கு எடுத்துக்கணுங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். இப்போது கிழங்கு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ நல்லா இந்த எண்ணெய் அண்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இந்த கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கட்டிகள்லாம் உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிழங்கு போட்டு நீங்கள் 1 நிமிஷம் இந்த மாதிரி சூடு பண்ணிங்கனாலே போதும். அதில் இருக்க காரம் எல்லாமே இறங்கி வந்துடும். இப்போது நான் கொஞ்சமாக லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் போடுறேன். இந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த உப்பு மட்டும்தான் போட்டுறேன். இப்போ பாருங்கள், கும்முன்னு ஜம்முன்னு நம்ம மரவள்ளி கிழங்கு பொரியலும் சொல்லலாம், இல்லை ஸ்நாக்ஸும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. கும்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நாங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஈஸியான டிஃப்ரெண்ட்டாக அண்டு டேஸ்டியான ரெசிபிஸ் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. பாய்.